வெல்கம் கணேஷ். இந்த வீடியோல காமெடியான சம்பவங்களை கரெக்டான டயத்துல கொண்டு வந்திருக்கோம். சோ ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழக்க தோஸ்துல தலைவர் தான் பேசுறாருன்னு நினைச்சு கை தட்டிட்டாருங்க. எந்த விதி இது இந்த மாதிரி மனைவி கிடைக்க கொடுத்து வைக்கணும். அங்க பெட்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. ரீல்ஸ் பாத்தீங்களா? கார் கண்ணாடியை சாத்திக்கிட்டு இயற்கை மழை ரசிச்சா எப்படி? கதவை தோற. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க வாழ்க்கையில, அந்த சவர கட்டின இன்ஜினியர் மட்டும் கூட்டணுவாங்க. ஒரு தாத்தாக்கு இந்தியன் 2 பார்த்து வெறியேறி போச்சுன்னா என்ன ஆகும்? இதான் ஆகும். காலத்து பசங்களாம் என்ன ஞாபகம் மறதியா இருக்கிறீங்க. நாங்களாம் அந்த காலத்துல இருந்து தர்பூசணி பழத்தை சாப்பிடுவது எப்படி? இறங்குற வரைக்கும் தோலை மட்டும் தான் உரிக்கணும். பர்ஸ் ஃபுல்லா கேஷ், என்ன சுத்தி கேர்ள்ஸ்னு ஆண்டவர்கிட்ட வேண்டனாரு. இதோ உங்களுக்காக. இல்ல லேடிஸ் காலேஜா? சரி சரி. தோர நான் தும்ப போறேன். என்ன தம்பி இன்னும் வர மாட்டேங்குது? ஜூன் போனால் ஜூலை காட்டேன்னு ஒரு அருமையான பாடலை பாடிட்டு ரூம் விட்டு வெளியே வந்தேன். ஜூலை வந்தா மட்டும் புடிங்கிருவியா? அச்சோ முட்டி போடுறான். போச்சு பாக்கெட் உள்ள கைய விடுற. மோதிரம் தான் டைமண்டா கோல்டான்னு தெரியல. அக்கா நீங்க செய்யற வேலையும் அந்த பாட்டும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுதுக்கா. அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் தண்ணி வந்து அலறிக்கிட்டு இருக்கா. இங்க நடக்கிற சேட்டையை பாத்தீங்களா? ஒரு கை பிரேக்ல ஒரு கை கிளச்ல நான் இப்ப திரும்பியே ஆகணும். வருங்கால மருத்துவரே, இந்த காதல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அதுவும் காலம் கடந்து போன காதல் வேண்டாமே. இவ்வளவு அருமையா உட்காந்து யோசிச்சு ஒரு காஸ்டியூம் போட்டுருக்கீங்களே, வீட்டு அரிக்கால போக முடியுமா உங்களால? பசங்க போனா சேத்த வாரி மூஞ்சில அடிச்சுட்டு போறீங்க. இதே லேடிஸ் போனா மட்டும் ஏன் இப்படி? நான் தான் சாயங்காலம் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன்னு நல்லங்க, அதுக்குள்ள ஒரு ரீல்ஸா? இதுக்குதான் முன்ன பின்ன பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கணும்னு சொல்றாங்க போல. ஷாப்பிங் வந்து அவரை பார்க்காதீங்க, பைக்குள்ள என்ன வச்சிருக்காரு பாருங்க. எம்டிசி பஸ் டிரைவருங்க, பார்த்தா தெரியலையா? பைக் ஓட்டும் போதே கீர் போடுறாரு, அப்ப கூட தெரியல. அப்படியே மணமகள் அப்படியே கேஷுவலா வெளியே வாங்க. இருப்பா தம்பி, லைட் ஃபேன்ல ஆஃப் பண்ணிடுற, கரண்ட் பில் மிச்சமாகணும். யாருக்காச்சும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி பாட்டுகளை தொடர்ந்து கேட்க வேண்டியது அவசியம். அதுல இருக்க பூட்டோட குவாலிட்டியை செக் பண்றதுக்காக சோடா வச்சு ஓபன் பண்ண சரி ஸ்டாங். எல்லாரும் சருக்க மரம் விட்டு வந்தா ஓட்டப்பந்தய வீரர் ஓடிதான் வருவாரு. ஹலோ மச்சான், எங்க இருக்கிற? டீ கடையில. எந்த டீ கடையில? டீ கடையில இருக்கிற டீ கடையில. எந்திரிக்கவே முடியல, அவ்வளவு டயர்டா இருக்குதுன்னாரு கணவர். அங்க ஆடினவனே எப்படி எனர்ஜி வந்துச்சு? நாங்களே போக முடியாம தான் லைன்ல நின்னுகிட்டு இருக்கோம். சந்தில தான் போவான்னா கட்டப்பா ஊதுரா சங்கன்னு எப்பேற்பட்ட டைலாக இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. தான் கஸ்டமருக்கு வேர்த்தர கூடாதுன்னு என்னமா யோசிச்சு செஞ்சிருக்கிறாரு. யோசிக்கும் போது கஸ்டமரோட மண்டைய மறந்துட்டீங்க சார். சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இப்ப பாருங்க 4 லிட்டர் கோவம் போச்சு போங்க. ஹாரன் சவுண்ட் கேட்டுட்டு அந்த அக்காவை பிடிக்கவே முடியாதுங்க. இதுக்கப்புறம் பாக்கெட்ல இருக்கிற காசு எப்படி செலவாகுதுன்னு நானும் பாக்குறேன். புதிய முறையில் மட்டன் செய்வோம் சட்டியில போட்டு ஒட்டி வைக்க கொஞ்சம் தீய வச்சதுல மட்டன் கிளம்பி போயிருச்சு எங்கேயோ. பெயிண்ட் அடிக்கிறதுல அவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கூட அவன் நிழலே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. போட்டிருக்க மேக்கப்பை பார்த்துட்டு கை கோட்டி சிரிச்சாங்க. அதான் மொத்த பேத்துக்கு பூசி விட்டுட்டேன். அட அட அட, காதல்னா இப்படி ஒரு காதல் அல்லவா இருக்கணும். கழுத்து மேல காதல் சார்.
வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கச்சி சாவி எடுக்க ஜன்னல் பக்கமா வர இப்படியா உட்கார்ந்து இருக்கிறது. நான் அடிச்சு சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க மேக்கப் வாங்க போறீங்கன்னா அவர் 2 அடி தள்ளி நிப்பாரு. மஸ்கிட்டோவோட மலேரியா சைக்கிள வரடான்னா கொசுக்கு படம் வச்ச சைக்கிள் வரைஞ்சிக்கிறான். அடிச்சு விரட்டுறாரு. சரி, இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் அவருக்கு பிடிக்காது போலன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது வைஃபோட தங்கச்சி பிறந்த நாள் பார்ட்டில மூஞ்சில கேக்க பூசிட்டாரு. அது கேட்காம முறைக்கிறீங்க. ஏறி மிதிச்சேன்னு வையி அந்த கிளி நஞ்சு போய் 2 பேரும் அட் அ டைம்ல ஒரே சைடு திருப்பணும். ஓகே, இருந்த காசுக்கு கடைக்கு கதவு கட்டிட்டாரு. இதுக்கப்புறம் தான் கடையை கட்டணும். எங்கேயுமே பிரிய கூடாது சொல்லிட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே பிரிய மாட்டீங்களாக்கா? 1.5 வருஷமா கட்டுற வீடு எப்படி முடியாம இருக்கும்? இன்னும் பெட்ரோல் வாசனை நல்லா இருக்கும் தான், அதுக்குன்னு கையில காலலாமா ஊத்தின்னு போறது. பாத்ரூம்ல டூத் பேஸ்ட் ஸ்லாப் இருந்ததெல்லாம் ஓகே, ஏசி மாட்டிங்க அதுவும் 16ல வச்சிருக்கீங்க. டைட்டானிக் கரை வரைக்கும் கம்பியை தூக்கி எறியற கேமராமேன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? மணமகன் மேல மாலைய போட்டாங்க. மணமகன் போட சீக்கிரம் போடுங்களேன். பிரெக்னன்சி போட்டோ ஷூட் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க, மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் தெளிவா இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்படியே 2 பேரும் வயிறு பிடிச்சி போஸ் கொடுங்க. தங்கச்சிய கலாய்க்கலான்னு பார்த்தாரு, பின்னாடி அம்மா இருந்ததை பார்க்கல. கை உடைஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தா உக்காஞ்சி சாபூத்திரி போட்டு விளாண்டுக்கிறீங்க. எப்பேர் இந்த மாதிரிலாம் ஒரு Dress புழக்கத்துக்கு வந்துச்சுன்னா பொங்கலுக்கு தீபாவளிக்கு எதுங்க கடன் வாங்கணும்? நீங்க குடுக்கறது வாஸ்தவம் தாங்க, ஆனா அது எனக்கு பத்த மாட்டேங்குது. கண்ணுல ஒரு பூச்சி கூட அடிக்காம இருக்கிறதுக்கு எளிய வழி. ஆமா, ரோடு எப்படி பாக்குறது? நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆறுதல் கூறணும். அதை விட்டுட்டு ரிமோட்டை வச்சு பெட்டை ஏத்தி இறக்கி விளையாடக்கூடாது. வருங்கால சந்ததியினர் வறட்சியில போற அளவுக்கான ஓட்டையை அந்த பாண்டுல பாக்கலாம். 2 குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் போடுவோமே போட ஒருத்தங்க ஓகே, இந்த குழந்தைய கொஞ்சம் சீரியஸா கவனிங்க. ரயில் நிலையத்தில் நடந்த பதைக்க வைக்கும் சம்பவம். அவர் ஒரு மாதிரிங்க, வேற மாதிரியான ஆள். அவரு மேக்கப் இல்லாம வெளியே வர மாட்டாரு. உங்க ஊர் பெட்ரோல் பங்க்லாம் ஆளே இருக்க மாட்டாங்களா? குரங்கு மாதிரி மேல உட்காந்து பெட்ரோல் போடுறீங்க. ஓ, நீங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்களாம் நவம்பர் டிசம்பர் வந்தாதான் தோச்சு துணிக்கு ரெயின் கோட் போடுவோம். எங்கயாச்சும் திடீர்னு தீ பத்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு வச்சிருந்தத கிளிப்பை எடுக்காத வரைக்கும் நீங்க போனை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டீங்க அவ்வளவுதான். லட்சக்கணக்கில் கொடுத்த வண்டியை வாங்கி உக்காந்துன்னு போறதுக்கு பேனர் தட வேண்டியதா இருக்குது. அந்த பக்கமா பெருகிட்டு போகும்போது இந்த பக்கமா காஃபி ஊந்துச்சு. தடையமே இல்லாம கிளியர் பண்ணிருங்க, இல்ல நீங்க எல்லாம் போயிருவீங்க. ஏன் பாதுகாவலரே அத மொட்டை மேல பளீர்னு லைட் அடிக்குது, தள்ளி நிக்கலாம்ல. என்னமா யோசிக்கிறாங்க? உக்காஞ்சி படுத்து உருண்டு யோசிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து இனி யாருமே எதையுமே எடுக்க முடியாதான்ட்டு சங்கிலி போட்டு பூட்டா தாத்தா உன் உழைப்பெல்லாம் வீணா போயிருச்சே. லென்ஸை தொடச்சோடனே 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்த வாசப்படி பக்கம் ஓடுறாரு. காலிங் பெல்ல வச்சுட்டு தன்னோட கலைநயத்தெல்லாம் கதவு வழியில காட்டின்னு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது வந்தது வேற வீடுன்னு. காண்டா வெறுப்புக்கு காரை வாங்கிட்டு மழையில நினைச்சு காண்டான மாதிரில இருக்குது. தூக்கிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இங்க இருந்து தூக்கும் போதா கை கால்லாம் நடக்குது. எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.